அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். அதாவது போகி பண்டிகையில் நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டு ஒரு தீய எண்ணங்களை நாம் எப்படி போக்க வேண்டும் என்று கேட்டேன்னா இந்த போகி பண்டிகையில் தான் நம் தீய எண்ணங்களை அழிக்க முடியும். அந்த தீய எண்ணங்களை நாம் எப்படி அழிக்க வேண்டும் என்று கேட்டேன்னா காலையில நம்ம ஏஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், குளிச்சுக்கணும். அந்த 4:30 to 6 என்ன பண்ணணும்னா நம்மளுக்கிட்ட இருக்கிற வஸ்துகள், பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் பார்த்தெல்லாம் எடுத்துட்டு போய் எரிச்சிடணும். அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா அக்னி பகவானை நம்ம வணங்கணும். அக்னி பகவானை நம்ம எப்படி வணங்கணும்னு கேட்டேன்னா காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கணும். அக்னி பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓம் ஜ்வாலாலிலாய வித்மஹே லாலிலாலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இதுதான் அக்னி பகவானோட காயத்ரி மந்திரம். அக்னி பகவானை நம்ம இப்படிதான் வழிபடணும். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை 108 தடவை நம்ம காலையில ஜபம் பண்ணிட்ட பிறகுதான் நம்மள்கிட்ட இருக்கிற வஸ்துகள் எல்லாமே எடுத்துட்டு போய் நம்ம எரிக்கணும். இது பண்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் கேட்டேன்னா நம்ம தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் நல்லபடியாவே அமையட்டும். ஹரிகுவோம்.